திரு பிரிய, நான் உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன். விஜய் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறாரு. கூட்டணி தொடர்பாக நிறைய கேள்விகள் எழுது, பாஜகவிலிருந்து நிறைய அழைப்புகள் வந்த நிலையில் அது தொடர்பாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு, ஒரு கேட் க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அதை சொன்ன பிறகும் நீங்கள் ஏன் அதிமுகவை விமர்சிக்கல, அதிமுகவை எந்த பட்டியலில் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்பது என்பது என்ன காரணத்திற்காக? இல்லை, அதாவது திருமாவளவன் இதுபோல் கேட்பது என்பது ஒரு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது எதுக்காக இவர் இந்த விஷயத்தை தெரிஞ்சிக்க விரும்புகிறாரு அப்படின்னு ஒரு ஆர்வத்தினால கேட்கலாம் அவர் ஆக்சுவலாக. ஆனால் ஒரு அரசியல் கட்சி சில வியூகங்கள் அடிப்படையில் தான் வேலை செய்வாங்க. ஸோ விஜய்க்கும் ஒரு வியூகம் இருக்கும். அது ஒரு வியூகம் இருக்குது. ஏன்னா ஒரு எதிர்கால அரசியல் எப்படி போகும்னு சொல்ல முடியாது, என்ன மாதிரி நெருக்கடிகள் பின்னாடி வரும்னு சொல்ல முடியாது. இப்போ அதிமுக கூட்டணிக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சுருக்கார். நான் தான் முதல்வர் கேண்டிடேட்டு, என் தலைமையில் தான் கூட்டணின்னு சொல்கிறதன் மூலமாக அதிமுகவுக்கு ஒரு பிளாக் பண்ணிட்டார், அதிமுகவை பிளாக் பண்ணிட்டார். ஆனால் அது தற்காலிகமான ஒரு பிளாக்கா இல்லை நிரந்தரமான பிளாக்கான்றது அரசியலில் எந்த நேரத்தில் வேணால் சூழல்கள் மாறலாம், எப்படி வேணால் மாறலாம். ஏன்னா தேர்தலுக்கு இன்னும் 8 மாதம் இருக்கிறதுனால நாளைக்கு 4 முனை போட்டின்னு வரும்பொழுது அந்த 4 முனை போட்டியில் திமுகவுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்படின்ற போது அப்போது நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம தனியாக போயிட்டு ஓட்டுக்களை பிரிக்கணுமான்னு ஒரு கேள்வி வரும்பொழுது, அப்போது சரி அந்த நெருக்கடிக்கு ஏற்றபடி சில முடிவுகள் எடுக்க வரும்பொழுது, அப்போது எதிர்க்க யார் யார் இருக்காங்க, யார் யார் ஒன்று சேர்க்கலான்ற ஒரு விஷயம் வரும்பொழுது அதிமுக நேச்சுரலி அங்கே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதை எதிர்க்கணுன்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு விஜய்க்கு இருக்கலாம். அதனால் அந்த ஆப்ஷனை அப்படியே எதிர்க்காமல் அப்படி ஒரு சாஃப்டாக ஒரு கடந்து போகிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை அவர் கையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கிறது விஜய்க்கு எந்த சிக்கலும் இல்லையா? இல்லை, அதிமுக பாஜக விட்டு வெளியில் வரணும். பாஜக கூட்டணியை விட்டு அதிமுக வெளியில் வர பட்சத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கும்பொழுது நிச்சயமாக விஜய் அங்கே போய் சேருவதற்கான வாய்ப்பு துளி கூட கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அதிமுக அதை விட்டு வெளியில் வந்தால் தான் அந்த விஷயங்கள். ஸோ அதிமுக வெளியில் வரும்போது, அதிமுக வெளியில் வந்தாலுமே விஜய்க்கு பல சங்கடங்கள்லாம் இருக்கும். ஆனால் தேர்தலில் திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு சிங்கிள் பாயிண்டில் நீங்கள் ஒர்க் பண்ணும்பொழுது, இப்போ திமுகவும் ஊழல் அதிமுகவும் ஊழல் நம்ம சொல்லலாம். அப்போ அதிமுகவோட ஏன் சேர்றீங்கன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். இருந்தாலும் திமுகவை தோற்கடிக்கணும், வேறு வழி கிடையாது, சேர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இப்போ தனியாக விஜய் நிற்கிறாரு வச்சுக்கோங்க, அவர் ஒரு அன்டெஸ்டடாக இருக்கார். எடுத்த உடனே எத்தனை % ஓட்டு வாங்குவார், எத்தனை சீட்டு வாங்குவார், எல்லாமே யூகத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயந்தான். எனக்கு ஒரு விஜய் பிடிச்சிருந்தா நான் சொல்லுவேன், அவர் எடுத்த உடனே 33% வாங்கி 77 ஆதவ ஒரிஜினல் சொல்கிற மாதிரி 77 எம்ஜிஆர் வந்த மாதிரி ஒரு வாரம் சொல்லுவேன். இன்னொருத்தரை கேட்டால் அவர் சொல்லுவார், அரசியல் திறனாய்வாளர் என்ன சொல்லுவார், அவருக்கு ஒன்றுமே இல்லைங்க 4% தான் இருக்குதுன்னு சொல்லுவார். அதுக்கு நடுவில் விஜய் ரசிகரை கேட்டால் இல்லைங்க எப்படின்னு தலைவர் வந்துடுவாருங்கன்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தருடைய கருத்து ஒவ்வொரு மாதிரி போகும். அதனால் விஜய்க்கே கூட அவருக்கு என்ன ஓட் பேங்க்கில் காத்துருக்குன்னு விஜய்க்கே கூட தெரியாது, எல்லாமே யூகத்துக்கு உட்பட்டது. அப்போது கடைசி நேரத்தில் அதிமுக பாஜகக்குள்ளே ஏதோ பிரச்சனை வருது வச்சுக்கோங்க, ஆட்சியில் பங்கு அந்த மாதிரி விஷயங்கள், பாஜக தலைமையில் கூட்டணி, என்டிஏ ஆட்சி, இது அதிமுக ஆட்சியில் முதல்வர் கேண்டிடேட் அதிமுகலேருந்து வருவார், எடப்பாடி இருக்க மாட்டார், வேற ஒருத்தர் வராரு, ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது வச்சுக்கோங்க. அப்போ அதிமுக அதுலேருந்து வெளில வந்தாங்கன்னா அவங்களுக்கான இம்மிடியேட் வாய்ப்பு விஜயோட கூட்டணி சேர்றது தான் ஒரே வாய்ப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, சரி, விஜய்க்குமே தனியாக நின்று நம்ம வெற்றி பெறுவோமா, எத்தனை சீட் பெறுவோமா அப்படின்ற ஒரு சந்தேகம் வரும்பொழுது அவர் சுற்றுப்பயணம் போகும்போது அவருக்கான ஆதரவு தெரியும் வச்சுக்கோங்க. இருந்தாலுமே அவருக்கு அதுக்கப்புறம் ஜனவரி பிப்ரவரியில் அடுத்த வருஷம் நமக்கு தனியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொல்லும்போது அதிமுக ஒரு ஆப்ஷனாக இருக்கிறத பார்க்குறோம். அதிமுகவுக்கும் பாஜக ரொம்ப தகராறு பண்ணாங்க, ரொம்ப பிரச்சனை பண்ணாங்கன்னா அங்கேருந்து வெளில வரதுக்கான ஒரு ஆப்ஷனும் அங்கே இருக்கு. இடிசிபி எல்லாம் பண்ணா வச்சுக்கோங்க. அதிமுக பொதுச் செயலாளரும் கூட இந்த விவகாரம், இந்த கூட்டணி தொடர்பான விஷயத்தை பேசும்போது அவரும் அதை மறுக்கல அல்லது அவரை கண்டிச்சு எதுவும் பேசல. திமுகவுக்கு எதிரான வாக்குகள் ஒன்றிணைனுங்கிற அடிப்படையில் விஜய் வரணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவரிடமும். அவரும் என்ன சொன்னாரு, விஜய் விமர்சனம் பண்ணி பேசாதீங்கன்னு தானே சொன்னார் எடப்பாடி அப்படித்தானே சொல்லியிருக்காரு. அதனால இவங்க 2 பேருக்குமே திமுகவை தோற்கடிக்க வேண்டும், ஒருங்கிணைய வேண்டும் சொல்றாரு எடப்பாடி. இம்மிடியேட்டா ஒருங்கிணையும் அப்படின்னா இவங்க ஒரு செக் வச்சிருக்காங்க. இப்போ விஜய் ஒரு செக் வச்சிருக்காரு, நாங்கள் தான் முதல்வர் கேண்டிடேட், எங்கள் தலைமையில் தான் அப்படின்றது அதிமுகவுக்கு ஒரு செக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் எங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில் பேச வாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சுருக்கார். ஆனால் அது நிரந்தரமாக நீடிக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் அதிமுக இல்லை அப்படியே தனியாகவே அவர் போறாரு வச்சுக்கோங்க. அதிமுகவோட ஓட்டுக்களை வாங்குறது இருக்குல்ல, அதிமுகவுக்கு போகிற ஓட்டுக்கள் இருக்குல்ல, அதிமுக ஓட்டே இருக்குல்ல, அதை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம்.
அதனால கூட விமர்சிக்கிறத வந்து குறைச்சிக்கலாம். ஒன்று வந்து அல்டிமேட்டாக கடைசியில் நெருக்கடியில் வந்து கூட்டணி அமைக்கிறது ஒரு பக்கம், அதுக்காக விமர்சனம் பண்ணாமல் இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்று வந்து தனியாகவே போகிற பட்சத்தில் அதிமுகவோட ஓட்டம் வாங்குறது ஒரு பக்கம். இல்ல இதுல திருமாவளவன் அவர்கள் இந்த சந்தேகத்தை எழுப்புறதன் பின்னணியில தொடர்ச்சியாகவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநில மாநாட்டில் அவங்க பேசின அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு தொடங்கி விசிகவை மையமாக கொண்டு ஒரு அரசியல் அப்படிங்கிறது தாவைக்க வெர்சஸ் விசிக போயிட்டே இருக்கு. ஸோ இப்போ அந்த கிளாரிபிகேஷனை திருமாவளவன் எதிர்பார்க்கிறது அப்படிங்கிறது வேற ஏதாவது கூட்டணி வியூகத்துக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற கேள்வியை இடத்தை கொடுக்குதா? திருமாவளவனுக்கு இது ஒரு தேவையில்லாத விஷயம் என்பது என்னுடைய கருத்து. விஜய் ஒரு பார்ட்டி வச்சிருக்காரு, ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. எதுக்காக இவர் அதை தெரிஞ்சுக்க விரும்புறாரு? இவர் திமுக கூட்டணியில் கன்டினியூ பண்றாரு. எதுக்காக அதிமுக பத்தி விஜயோடைய பார்வை பத்தி இவருக்கு என்ன? இவருக்கு அது தேவையில்லாத விஷயம் நினைக்கிறேன். அதாவது இவர் கேள்வி கேட்கறது நம்ம வந்து ஜனநாயக முறையில் ஒரு கேள்வி கேட்டு போறாரு. பட் என்னுடைய கருத்து வந்து அது தெரிஞ்சுட்டு என்ன போறது, அவருக்கான விஜய்க்கான ஆப்ஷன் வந்து அவர் ஓப்பனாக வச்சிருக்காரு அவரு. அதனால வந்து அவருடைய அரசியலை அவர் பார்க்கணும்ல சார். நீங்கள் உங்களுடைய பொசிஷன் வந்து நீங்கள் எவ்வளவோ கருத்து வேறுபாடுக்கு நடுவில் நீங்கள் வந்து திமுக கூட்டணியில் நீங்கள் தொடர்ந்து இருப்பேன் தான் நீங்கள் சொல்லிட்டு வரீங்க. இதுவரையும் நீங்கள் வந்து அணி தாவர மாதிரியான விஷயங்கள் எதுவும் உங்ககிட்ட இதுவரையும் இல்லை. அது அந்த மாதிரி முடிவுகள் நீங்கள் எடுக்கிற மாதிரியும் தெரியல. நீங்கள் எதுக்கு தேர்தல் நெருக்கத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு வந்தாலும் பரவாயில்ல, இப்போ எதுக்கு விஜய் வந்து அதிமுகவை பற்றி என்ன மாதிரியான ஒப்பீனியன்ஸ் இருக்காருன்னா, ஆளுங்கட்சியாக அவங்க கிட்ட கேட்டால் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவாங்க, அதிமுக ஆளுங்கட்சியாக இல்லை, பாஜக மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது, இங்கே மாநிலத்தில் திமுக ஆளுங்கட்சியாக இருக்குது. அதனால நாங்கள் ரெண்டு ஆளுங்கட்சிகளை விமர்சிக்கிறோம். நாங்கள் அதிமுக ஆளுங்கட்சியாக இல்லைன்னு ஒரு சிம்பிளாக பதில் சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு பின்னாடி நான் இப்போ என்னென்ன சொன்னேனோ, இது நான் இப்போ முன்னாடி என்ன சொன்னேனோ அந்த விஷயங்கள்லாம் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதனால் வந்து திருமாவளவன் வந்து இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஆசை இல்லை. ஏன்னா விஜய் எந்த ரூட்டில் போகிறாருன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்புறம் இதை கேட்டு என்ன போகிறது, விஜய்க்கு வந்து அதிமுக ஒரு ஆப்ஷனாக இருக்குது, அவ்வளோதான். அந்த ஆப்ஷனில் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான் சார். அந்த பேச்சுவார்த்தை ஒர்க் அவுட் ஆகலை, அது மீண்டும் தொடராதுன்னு நிச்சயமாக சொல்ல முடியாது. அதனால எல்லா ஆப்ஷனையும் அவங்க பார்த்துப்பாங்க, ஒரு பார்ட்டின்ற முறையில் அவங்க பார்த்துக்கிறாங்க. அது வின் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறதுனால திமுக தோக்கடிக்கணும்னு ஒரு அந்த சிங்கிள் பாயிண்ட்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க ஒன்று சேரத்துக்கான வாய்ப்புகளை வந்து ரூல் அவுட் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, முதற்கட்ட கருத்தாக எடுத்துக்கிறேன் திருப்பிரியன். பேசலாம் மணிகண்டன். இங்கே பேசும்போது ரொம்ப தீர்க்கமாகவும் தெளிவாகவும் பாஜக மேலே நிறைய விமர்சனங்களை வைக்கிறாங்க. ஒரு மதவாத சக்தி, பிரிவினைவாத சக்தி, நீங்கள் பெரியார், அண்ணா உள்ளிட்ட மதிப்பிற்குரிய தலைவர்களை அவதூறு செய்வது, அவமரியாதை செய்வதெல்லாம் தமிழ்நாட்டில் எடுபடாது, மற்ற மாநிலங்களில் செய்வது போன்ற ஒரு அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாதுன்னு கடுமையான விமர்சனங்கள். ஈவன் அது திமுகவையும் நோக்கி அந்த விமர்சனங்கள் இருக்கு. ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்னு தெளிவுபடுத்துகிற இடத்துல அதிமுக மட்டும் விஜய் வந்து ரிசர்வ் பண்ணி வைக்கிறாரா? அதிமுக தொடர்பான எந்த விமர்சனங்களையும் முன்வைக்காம ஒரு ரிசர்வ் பண்றது அப்படிங்கிறது ஒரு ஃபியூச்சர் அலைன்ஸ்க்கான ஒரு வெயிட்டிங்கா அப்படிங்கிற கேள்வி எழுது. திருமாவளவனுடைய சந்தேகமும் அதனை ஒட்டியதாகத்தான் இருக்கு. சார், இப்போ அவர் ரொம்ப கிளியர் அஜெண்டா வந்து சொல்லியிருக்காரு, நாங்கள் யாரோடும் வந்து கூட்டணி போகல. இப்போ சொல்லலை, முதல் மாநாட்டிலே வந்து சொல்லிட்டாங்க, யாரோடும் நாங்கள் கூட்டணி போய் எங்கள் தலைமையில் கூட்டணி, எங்களோட கொள்கைகளை ஏற்றுட்டு யார் வராங்களோ அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரம் பங்குன்னு. அங்கே தான் வந்து சிக்கலே வந்து உருவாச்சு. என்னென்னா இவங்க பலகாலமாக, இப்போ ஐயா சொன்ன மாதிரியே பலகாலமாக வந்து இவங்க சொல்லிட்டு இருந்தால் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஓப்பன் தான், இது வந்து வெறும் விசிகாவுக்கு மட்டும் பொருந்தக்கூடியது இல்லை. தமிழக அரசியலில் பார்த்தீங்கன்னா இருதுருவ அரசியலாக திமுக, அண்ணா திமுக வந்து இரண்டு திராவிட கட்சிகளும் வந்து இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வந்து கொடுக்கவே இல்லை. மத்தியில் வந்து கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்றது இவங்களோட கொள்கையாக இருக்கும்போது அப்போ புதுசாக ஒரு பிளேயர் வந்தாங்கன்னா அவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றது நல்ல விஷயமா தான் நம்ம வந்து பார்க்குறோம். அதுதான் ஜனநாயகம் கூட. ஸோ இப்போ என்ன பிரச்சனைனா, இப்போ திருமாவளவன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் காட்டுறாரு, அவங்கள வந்து எதிர்க்கிறது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நான் திருப்பி கேட்குறோம், இதே திமுக கூட்டணியில் இருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வந்து திமுக வந்து கடுமையாக எதிர்க்கிறாங்க, மக்கள் போராட்டங்களை வந்து முன்னெடுக்கிறாங்க, வலுவாக வந்து களத்தில் வந்து போராடுறாங்க. அந்த நிலை வந்து இன்னைக்கு இது வந்து விசிகா எடுக்குதான் நாங்க திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? அது வந்து மன வருத்தமா தான் இருக்கும். அவங்க சமீபத்தில் மாநாட்டில எல்லாம் வந்து இங்க கொடியேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கல, மாநாட்டுக்கான அனுமதி பெறுவதில் நிறைய சிக்கல்கள் இருக்குன்னு வெளிப்படையாக தானே சொல்றாங்க சார். இன்னைக்கு கூட ஒரு பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிரஸ்ல வந்து கேக்குறாங்க, நீங்க திமுக காரன்னு கேட்டதுக்கு அண்ணனுக்கு கோவம் வருது. அது உண்மையிலேயே வந்து கேட்கக்கூடாது. கட்சி தலைவர் ஒரு கட்சி தலைவரை பார்த்து கேட்கக்கூடாது இல்லைங்களா? இதை நம்மளும் வந்து ஒப்புக்கொள்கிறோம். இது வந்து நிச்சயமா தவறான ஒரு போக்கு தான். அதே கோபம் தான் திரு விஜய் அவர்களுக்கு வரும், தாவேக்காக வரும். நீங்க ஏன் வந்து அதிமுக வந்து சாப்காரனா பார்க்கணும்? ஏன்னா அதிமுக வந்து விமர்சனம் பண்றதில்லை. இன்னைக்கு வரும் திரு விஜய் அவர்களை பெருசா விமர்சனம் பண்ணல. அதனால நீங்களும் இல்ல சொல்றேன் சார், நம்ம வந்து யதார்த்தத்தை நான் சொல்றேன். இந்த யதார்த்தத்தை நம்ம சொல்றோம். இப்ப ஐயா சொன்ன மாதிரி அவங்க ஆளுங்கட்சியா இல்ல, மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க.